नारी शक्ति वंदन अधिनियम में संशोधन नहीं हो पाया और मैं इसके लिए सभी माताओं बहनों उनसे मैं क्षमा प्रार्थी हूँ। பாத்தீங்களா அம்மாக்களே சகோதரிகளே மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திர எப்படி டைலாக் போடுறாருன்னு இது உண்மையான வருத்தங்கள்ல இப்ப நடக்க போற 2026 மாநில சட்டமன்ற தேர்தல்களுக்கும் வரப்போற 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கும் இப்பவே அவர் சொல்ற வட 534 சீட் இருக்குது. அதுல 33% இப்பவே கொடுத்து நிறைவேற்ற வேண்டியதானே. அப்படி நிறைவேற்ற முடியாம இருக்கிறது இவருக்கு என்ன முடங்கி போயிருக்குது? அதை செய்யறத விட்டுட்டு பரிசீலனை பண்ணுவோம், தொகுதி மறுவரையை செய்வோம் சொல்றதெல்லாம் சும்மா வாய்ச்சவடாலுக்கு தான். பெண்கள் அரசியல் அதிகாரத்துக்கு வரக்கூடாது, அவங்களுடைய தெய்வத்தின் குரலாக பலரும் அததான ஒழித்தாங்க, அததான எதிரொலித்தாங்க. இந்த தகவல் குறித்து இந்த வீடியோல பேசியிருக்கிறோம். மறக்காம மை சென்னை 360 சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுடைய இந்த நீலிக்கண்ணி நாடகத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க தோழர்கள். மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கல்கி கோபிநாத். இன்னைக்கு நாம பார்க்க போறது இந்திய தொலைக்காட்சிகளே ஓடுகின்ற மெகா சீரியல்களே படு மோசமான மெகா சீரியலோட படு கேவலமான ஒரு அரசியல் நாடகத்தை பத்தி தான். பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவை 2023லயே நாடாளுமன்றத்தில் தாக்கல் பண்ணிட்டாங்க. ஆனா அப்பயே அதை வந்துட்டு அமல்படுத்தாம 2029 வரைக்கும் அதை இழுத்தடிக்கிறோம்னு சொன்னாங்க. அப்பவும் அதுக்கு காரணமா இவங்க சொன்னது திமுகவையும் காங்கிரஸையும் இந்தியா கூட்டணியும் தான். டெல்லி டு சென்னை வரைக்கும் ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அடிச்சு விட்டு இருக்கக்கூடிய இந்த பல்டி பத்தி தான் இப்ப பேச போறோம். ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பேசுறாரு, தாய்மார்களை என்ன மன்னிச்சிடுங்கன்னு. எதுக்குங்க மன்னிப்பு? நீங்க நினைச்சாக்கா 2023 இந்த மசோதாவை நிறைவேற்றி காட்டி இருக்கலாமே. ஆனா அதை விட்டுட்டு எதிர்கட்சிகள் தடுத்துட்டாங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய உருட்டு. பிஜேபி சங்கி தொண்டர்களை தெளிவா கவனிங்க. உங்க கட்சியில இருக்கக்கூடிய 303 எம்பிக்கள்ல எத்தனை பேர் பெண்கள் இருக்காங்க? அந்த 303 பேர்த்துல 33% கட்சி ரீதியாவது கொடுத்திருக்காங்களா? கட்சி ரீதியாவே கொடுக்காத இவங்க இங்க சட்டம் கொண்டு வந்து நிறைவேற்றோம்னு சொல்றத எப்படி நம்புறீங்க? தமிழ்நாட்டுல உள்ளாட்சி அமைப்புகள் 50% வந்துட்டு பெண்களுக்கு அதிகார பகிர்வு கொடுத்திருக்காங்க. ஆனா பாஜக ஏன் அதை செய்ய மறுக்குது? எதுக்காக ஒவ்வொரு தடையும் இந்த மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 33% ஆக்சுவலா என்னன்னாக்கா 33% இன்னைக்கு இருக்கு. அது வந்துட்டு ஆரம்ப காலகட்டத்தில் நாடு சுதந்திரம் அடைஞ்ச காலத்துல இருந்து சொல்லிட்டு இருந்தது. பெண்களுக்கு இப்ப 33% அல்ல 50% சரி நிகர் வந்து கொடுத்தாக வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த குரல்கள் எங்க எழும்ப ஆரம்பிச்சோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் 33% சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க வடக்கத்திய பிற்போக்கு அரசியல்வாதிகள். ஏங்க மக்கள் தொகையில 50% பெண்கள், இவங்க கொடுக்கறது 33%. அதுவே எப்போ தொகுதி மறுவரையறை அதாவது டீலிமிட்டேஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம். இதுக்கு பேரு காதுல பூ சுத்துறது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு இன்னும் எடுக்கல. அதே எடுக்கிறதுக்கு வக்கு இல்லாத துப்பு இல்லாத இந்த நரேந்திர அரசு இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா தொகுதி மறுவரையறை செஞ்சு எல்லை நிர்ணயம் பண்ணிட்டு 33% மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்ற போறாங்களாம். இவங்க அந்த மசோதாவை நிறைவேற்றி சட்டமாக்கறதுக்குள்ள 2040 வந்தாலும் வந்துடும். இவங்க இப்படி டிலே பண்றதுக்கு பின்னாடி ஒரு கார்பரேட் டீலோ ஒரு சனாதன பிற்போக்குத்தனமும் பின்னாடி இருக்குது. அது என்னன்றதை இப்ப பார்ப்போம். பிஜேபியோட தாய் அமைப்பான RSSல இன்னைக்கு வரைக்கும் பெண்கள் ஏன் இல்ல? அங்கேயும் நாரி சக்தி தானே. ஆனா அங்க பெண்களுக்கு RSSல அனுமதி இல்ல. பெண்கள் யாரும் RSSல சேர முடியாது. பெண்கள் வீட்டு வேலை செய்யணும், குழந்தைய பெற்றுட்டு குழந்தைய வளர்க்கறது, வீட்டு வேலைகளை செய்யறது அப்படின்ற ஒரு மிஷனா மட்டும்தான் பெண்கள் இருக்கணும்னு நினைக்கிறதா பாஜக RSS நம்புகின்ற சனாதன சித்தாந்தம். இதுக்கு ஆதாரமா ஏற்கனவே பல முற்போக்காளர்கள் தெய்வத்தின் குரலாக எதிரொலித்தவருடைய புத்தகங்களை எடுத்து வைத்து பல விதத்துல வந்துட்டு ஆதாரங்களை எடுத்து போட்டு அடுக்கி கிழிச்சு விட்டுருக்காங்க. அந்த தெய்வத்தின் குரல் எந்த அளவுக்கு வந்துட்டு பெண்களுக்கு சொத்து உரிமை கொடுக்க கூடாது, பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், பெண்களுக்கு கையில காசு சேர்ந்தாக்கா அவங்க என்ன மாதிரி நடந்துக்குவாங்க அப்படின்றதெல்லாம் அந்த தெய்வத்தின் குரலாக ஒலித்தவர் எந்த அளவுக்கு மோசமாக பேசியிருக்கிறார் அப்படின்றதோ, பெண்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் வந்துட்டு சொத்துரிமை கொடுக்கணும் அப்படின்னு வந்து முடிவு எடுத்து அதுக்கான மசோதாவை நிறைவேற்றத்துக்கான முயற்சிகளை பண்ணப்ப இங்க இருக்கக்கூடிய சனாதன குடும்ப பெண்களை தூண்டி விட்டு அவருக்கு எதிராக போராட்டம் செய்ய வைத்தவர் தான் அந்த தெய்வத்தின் குரலுக்கு சொந்தக்காரர். அதனாலதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் அந்த தெய்வத்தின் குரலாக யார் யாரெல்லாம் அங்கேயும் ஒலித்தார்களோ அவர்களை ஃபாலோ பண்ற இந்த பாஜக பெண்களுக்கு எக்காலத்தில் முழு அரசியல் அதிகாரம் கிடைத்திடக்கூடாது, ஆண்களுக்கு நிகராக அரசியல் அதிகாரம் கிடைத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த நாடகம் ஆடுறாங்க. எதுக்காக இந்த நாடகம் ஆடுறாங்கன்னாக்கா பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு பெண்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கூடாம பண்றது. ஏங்க ஏற்கனவே கேட்ட மாதிரி 543 தொகுதிகள்லயே வச்சுக்கிட்டு ஏன் வந்துட்டு இந்த 33% இடஒதுக்கீடு செய்யறதுக்கு தயங்கணும்?
நீங்க 850 எம்பிகளை உயர்த்திட்டு 33% கொண்டாந்து நிறுத்துறதுக்கு எப்பவுமே காங்கிரஸோட பாணியை நாங்க பின்பற்ற மாட்டோம். நாங்க வந்துட்டு காங்கிரஸோட அட்வான்ஸா இருக்கிறவங்க 543 சீட்டுக்கே வந்துட்டு 33% தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னவங்க 850 சீட்டு வந்துட்டு இப்ப உயர்த்துறேன்னு சொல்றீங்க இல்லைங்களா டீலிமிட்டேஷன் மூலியமா. அப்படின்னாக்கா ஒரு 50% வந்து பெண்களுக்கு வந்துட்டு ரிசர்வேஷனை மகளிர் இடஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றலாம்ல, அதை நிறைவேற்ற ஏன் தயங்குறீங்க? இதெல்லாம் கண்டிப்பா நீங்க செய்ய மாட்டீங்க. ஏன்னா இதை செஞ்சீங்கன்னாக்கா உங்களுடைய பாஜக RSS பின்பற்றுகின்ற அந்த மனு ஆதார கட்டமைப்பு உடைஞ்சு போயிடும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய பிரதமர் நரேந்திரா நீலிக்கண்ணி விட்டுக்கிட்டு சொல்றாரு காங்கிரஸும் திமுகவும் தான் இந்த மசோதா வந்துட்டு நிறைவேற விடாம தடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த புழுகு புழுகிட்டு இருக்கிறாரு. வெளிப்படையா சொன்னாக்க இது 5 மாநில தேர்தலுக்காக வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா அவசரமாக இப்படி நாடாளுமன்றத்தை கூட்டி, அதுவும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வர இந்த சமயத்துல கூட்டிக்கிட்டு திமுகவை வீழ்த்தணும். அதுக்கு என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க, முடியலன்னு உடனே இப்ப இந்த அஸ்திரத்தை கையில எடுத்து பெண்களுக்கு வந்துட்டு அதிகாரம் கிடைக்கிறதுக்கு, பெண்களுக்கான அதிகார பகிர்வுல திமுக தான் முட்டுக்கட்டையா இருக்குதோ அதுக்கு தங்களுடைய அரசியல் எதிரிகளான காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் அதுக்கு வந்துட்டு துணை போகிறதாகவும், தங்களுடைய சித்தாந்த எதிரிக்கு வந்துட்டு அரசியல் எதிரிகள் துணை போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் காட்டிக்கிட்டு எல்லா மாநிலங்கள்லயும் தங்களை வந்து ஜெயிக்க வைக்கிறதுக்கான ஒரு அல்பத்தனமான அரசியலுக்காக அவசரமா சிறப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரை கூட்டி இந்த மாதிரி எச்சத்தனமான சில்லறத்தனமான வேலையை ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்து செஞ்சிருக்கிறாரு. அப்படி செஞ்சு அதுல ஃபெயிலியர் ஆனதனுடைய விளைப்பாடு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா, ஏன்னா இந்த மசோதா வந்துட்டு கண்டிப்பா நிறைவேற்றுறதுக்கு பிஜேபி RSSக்கு சத்தியமாக எந்த விதமான சம்மதமும் கிடையாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது எப்படியா தோக்கடிக்கிறதுக்காக அவசரமா இப்ப உண்மையிலேயே உங்களுக்கு பெண்களுக்கு அதிகார பகிர்வு கொடுக்கும்னாக்கா 2023 செப்டம்பர்லயே வந்துட்டு அவங்க அந்த மசோதா தாக்கல் அப்ப பண்ணிருக்கலாம். அப்ப பண்ணல, அதுக்கப்புறமேட்டு சரி இப்பதான் பண்ணாங்க இல்லைங்களா, அந்த மசோதாவை தனியா கொண்டு வரதானே, அதுக்குள்ள ஏன் வந்துட்டு டீலிமிட்டேஷனையும் சேர்த்து கொண்டு வரணும் அப்படின்றதா இங்க மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா டீலிமிட்டேஷனை கொண்டு வந்தாக்கா நிச்சயம் மாநில உரிமைக்காக, மாநில சுயாட்சிக்காக போராடுகின்ற திமுக அதை எதிர்க்கும். அப்படி திமுக எதிர்க்கும் போது டீலிமிட்டேஷன் பில்லை வந்துட்டு எதிர்த்தாங்கனாக்கா கூட வந்துட்டு பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு மசோதாவும் சேர்த்து தோக்கடிக்கப்படும். அப்படி தோக்கடிச்சப்பட்டாக்கா ஒரே கல்ல 2 மாங்கா, திமுக தான் பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கிறத வந்து கெடுக்குது அப்படின்ற ஒரு பிட்ட போட்டு தமிழ்நாட்டுல திமுக கொண்டு ஒரு அவப்பேரை உண்டாக்கி அது மூலியமா ஒரு மாங்காய் வடிக்கணும். இன்னொரு மாங்காய் என்னன்னாக்கா இவர்களுடைய சனாதன கோட்பாட்டின்படி பெண்களுக்கு எப்பொழுதும் அரசியல் அதிகார பகிர்வு கிடைக்க கூடாது. சனாதன கோட்பாட்டுப்படி பெண்கள் ஏற்கனவே இப்ப இருக்க பெண்கள் வந்துட்டு இது பண்ணும் போது சுஷ்மா ஸ்வராஜ் போன்றவர்கள் பாஜக இருந்தாலும் சரி அவருடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு வந்துட்டு தீர்க்கமாக இருந்தது, உறுதியாக இருந்தது. ஒரு பாகிஸ்தான் பெண்ணுடைய விசா விஷயத்தெல்லாம் அவங்க வந்துட்டு செயல்பட்டதுனால அமித்ஷாவுடைய ஆதரவாளர்கள் அந்த அம்மையாரை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி, கேவலப்படுத்தி, கொச்சப்படுத்தி கடைசியில அவங்க மன விரும்புற நிலைமையெல்லாம் இருந்தது. அந்த மாதிரி சம்பவங்கள் வந்துட்டு இருக்கிற பாஜகவை பொறுத்த பெண்கள் அரசியலுக்கு வந்தாங்க அப்படின்னாக்கா அது அவர்களுடைய கட்சி நம்ம சொல்ற பாலியல் ஜல்சா கட்சின்னு. அதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா பாஜகவுல எத்தனை விதமான பாலியல் குற்றச்சாட்டுகள் வந்து பாஜக இருக்கக்கூடிய அத்தனை நிர்வாகிகள் மீதும், இப்ப கூட தங்கமீனான்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கருநாகராஜன் மேல ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கே கடிதம் கொடுத்தாரு. பெண்களுக்கு வந்து 33% இடஒதுக்கீடு வந்து கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு கண்ணீர் கலங்கினவரே ஒன்றிய பிரதமர் நரேந்திராவுக்கு தமிழ்நாட்டுல வந்து தங்கமீனா கருநாகராஜன் மேல கொடுத்த பாலியல் புகார், கிட்டத்தட்ட அது பாலியல் வன்புணர்வு வரைக்கும் அவர் வந்துட்டு முயற்சி பண்ணிருக்காரு அப்படின்றதா அந்த புகாரே இருக்குது. ஒன்றிய பிரதமர் நரேந்திரா கிட்ட போயும் ஏன் அந்த வீடியோல அது குறித்தெல்லாம் அவர் பேசல அப்படின்னு சொல்லி இது வெளிப்பட தெரியும். பாஜக இருக்கக்கூடிய பாஜக RSS சங்கிகள் பெண்கள் வந்துட்டு அரசியலுக்கு வந்தாரு, அவர்கள் வந்து பெண்களை எந்த அளவுக்கு பயன்படுத்துவன்றதுக்கு ஏற்கனவே பல உதாரணங்களும் இருக்குது. இதுல இந்த தங்கமீனாவுடைய உதாரணமும் இருக்கு. அப்படிதான் பார்க்க முடியும். அதனால இவங்க பொறுத்து பெண்கள் அரசியலுக்கு வரக்கூடாது. அப்படி அரசியல் வந்தாலும் தங்கமீனா அவர்களுக்கு கருநாகராஜனால என்ன நிலைமை ஏற்பட்டோ அந்த நிலைமை உருவாகும் அப்படின்றதா இங்க கலை யதார்த்தமா இருக்குது. இந்த தங்கமீனா கருநாகராஜன் எடியூரப்பால இருந்து எல்லாத்துடைய விஷயமே இருக்குது. அது குறித்தா ஏற்கனவே பல இடத்துல பேசிட்டோம். அதனை குறிப்பா இந்தியா கூட்டணி சார்பில் இதுல OBC பெண்களுக்கான உள்ஒதுக்கீடை வந்து கொடுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வைக்கிறாங்க. ஆனா அதை கொடுக்கறதுக்கு ஒன்றிய பாஜக அரசுக்கு வந்துட்டு நரேந்திர அரசுக்கு எந்த விதமான உடன்பாடும் கிடையாது. அந்த உண்மையெல்லாம் மறைச்சிட்டு தான் நாடாளுமன்றத்துல இந்த 13 வருஷத்துல, அதாவது பாத்தீங்கன்னா 2014 எப்ப அவர் பிரதமர் ஆனாரு அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு எந்த ஒரு மசோதாவையும் தான் தோன்றித்தனமாக எல்லாத்தையும் நிறைவேற்றினவருக்கு இன்னைக்கு திமுக வச்ச செக் பாயிண்டால
முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வைத்து கொடுத்த மரணடியில மண்ணை கவிட்டாங்க. முதல் முறையா ஒரு மசோதாவை நிறைவேற்ற முடியாம மண்ணை கவ்வினது ஒன்றிய பாஜக அரசு. இதுதான் முதல் முறை. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த காழ்ப்புணர்ச்சியா தாங்கிக்க முடியாம இன்னைக்கு வந்து வாரிசு அரசன் சொல்லிட்டு மடைமாற்றம் பண்றாரு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா. பாஜக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கிட்ட கேளுங்க, சிலிண்டர் விலை 1000 ரூபாய் தாண்டினப்ப இந்த நாரி சக்தி எங்க போச்சு? இன்னைக்கு வரைக்கும் கேஸ் சிலிண்டரோட தட்டுப்பாட்டால பெண்கள் வந்து கவலைப்பட்டு இருக்காங்க. அது குறித்து ஒன்றிய பிரதமர் நரேந்திரா ஏன் வந்துட்டு எந்த ஒரு கண்ணீரும் வடிக்கல? உண்மையை சொன்னா 2029 இதை வந்துட்டு நிறைவேற்றுவோம் சொல்றது எல்லாம் வெறும் வாய்ச்சவடால் புருடாதான். தேர்தல் நேரத்துல போடுற வெறும் தூண்டில் மட்டும்தான். இது உண்மையாவே பெண்களுக்கு நல்லது பண்ணணும்னா இப்ப இருக்கிற 545 தொகுதிகளில் 33% வந்துட்டு கொடுக்க முடியும். அதை ஏன் பண்ண மறுக்கிறாரு ஒன்றிய பிரதமர் நரேந்திரான்றதான் நம்மளுடைய கேள்வி. தோழர்களை மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஒன்றிய பிரதமர் நரேந்திரா பெண்களுக்கான இந்த 33% இடஒதுக்கீடு மசோதாவை நிறைவேற்றி உண்மையிலே கொண்டு வருவாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இதுவும் 15 லட்சம் ரூபாய் அக்கௌண்ட்ல கொண்டு வந்து போறேன்னு சொல்றாரு, அந்த மாதிரி ஒரு விஷயம் தானா அப்படின்றத பாக்குறீங்களா? என்ன நினைக்கிறீங்க என்பது குறித்து கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம தெரிவிங்க. மீண்டும் இன்னொரு விஷயம் குறித்து தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம் தோழர்களே. தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.